கழுகுகள் பிரம்மாண்டமான உயிரினங்கள் என்று அனைவராலும் பாராட்டப்படுவதற்கு அதன் தோற்றம் மட்டும் காரணமல்ல. முக்கியமாய் கழுகுகளின் அறிவுத்திறன் மற்றும் வேட்டையாடும் திறன்தான் முக்கிய காரணம். பல உலக நாடுகளில் அடையாள சின்னங்களாகவும் தேசிய சின்னங்களாகவும் பயன்படுத்தப்பட்டு கழுகுகளுக்கு முக்கியத்துவம் வழங்கப்பட்டு வருகின்றது. இன்னும் சில நாடுகளில் நாணயங்கள் மற்றும் கலைப்படைப்புகளில் கூட கழுகுகளின் உருவங்களையே பயன்படுத்தி வருகின்றனர். இந்த பிரம்மாண்டமான பறவையின் பயணங்களை பற்றி நீங்கள் எப்போதாவது யோசித்ததுண்டா? அதில் என்ன சுவாரஸ்யம் இருக்குமென்று எண்ணியதுண்டா? மனிதனின் எதிர்பாராத சில கண்டுபிடிப்புகள் பல வகை மக்களுக்கு ஆர்வத்தை தூண்டும் பல புதிய தகவல்களை வழங்கி வருகிறது. கழுகின் வாழ்க்கை முறை பற்றி பல சுவாரஸ்யமான செய்திகள் இதுவரை வெளியாகியிருக்கிறது. அந்த வரிசையில் தற்பொழுது வெளியாகியுள்ள இந்த செய்தி உலகத்தில் உள்ள அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது. சவுதி அரேபியாவில் உள்ள ஜிசான் பகுதியில் வசிக்கும் பாத் கஷ் என்ற ஒரு இளைஞர் தனது வீட்டின் அருகில் உள்ள துப்பி நிலத்தின் நடைபாதையில் எதிர்பாராத விதமாக கழுகு ஒன்றை பார்த்துள்ளார். அருகில் சென்று பார்த்தபோது அது இறந்த கழுகின் சடலம் என்பது தெரிய வந்துள்ளது. அனாதையாய் கிடந்த கழுகை அடக்கம் செய்ய தூக்கிய போது அதன் கழுத்தில் டிராக்கிங் டிவைஸ் பொருத்தப்பட்டிருப்பதை கண்டறிந்துள்ளார். கழுகின் கழுத்திலிருந்து டிராக்கிங் டிவைஸில் அதை பொருத்திய உரிமையாளரின் இமெயில் ஐடியுடன் குறிப்பு ஒன்று எழுதப்பட்டிருப்பது தெரிய வந்துள்ளது. கஜகஸ்தான் பகுதியில் உள்ள ஒரு ஆராய்ச்சியாளரின் டிராக்கிங் டிவைஸ் இது என்பதும், இந்த டிராக்கிங் டிவைஸை யாரும் எங்கேயும் கண்டுபிடித்தால் உடனே இந்த இமெயில் விலாசத்தை தொடர்பு கொள்ளுங்கள் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஒரு வருட காலமாக கழுகு சென்ற அனைத்து இடங்களும் டிராக்கிங் டிவைஸில் சேமித்து வைக்கப்பட்டிருக்கிறது. கடந்த ஆண்டில் மட்டும் 20 கழுகுகளின் கழுத்தில் டிராக்கிங் டிவைஸ்களை கட்டி விஞ்ஞானிகள் பரிசோதனை செய்துள்ளனர். ஒரு ஆண்டில் இந்த பறவைகள் பல நாடுகளை கடந்து பயணம் செய்துள்ளது தெரிய வந்துள்ளது. ஆனால் சுவாரஸ்யம் என்னவென்றால், இந்த பறவைகள் எதுவும் கடலை கடந்து செல்லவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. கடல் இருக்கும் பகுதிகளில் இந்த பறவைகள் கரையோரமாய் பறந்து சென்றுள்ளதும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இதற்கு முக்கிய காரணமாக காற்றின் அழுத்தம் கடல் பரப்பில் அதிகமாய் உள்ளது என்று விஞ்ஞானிகள் குறிப்பிட்டுள்ளனர். இதில் இன்னொரு சுவாரஸ்யம் என்னவென்றால், அரேபிய நாடு கழுகுகள் எதுவும் பாகிஸ்தான் எல்லையை கடக்கவில்லை என்பதுதான் அனைவரின் ஆச்சரியம். இன்னும் கழுகுகளை பற்றி ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்துள்ள சுவாரஸ்யமான விஷயங்களை நீங்கள் கேட்டால் மெய்சிலிர்த்து போவீர்கள். கழுகுகள் தினமும் குறைந்தது 355 கிலோமீட்டர் தூரம் வரை பயணிக்கிறது என்ற தகவலை அவர்கள் வெளியிட்டுள்ளனர். நீங்கள் கனவிலும் நினைத்து பார்த்திடாத தூரத்தை கழுகுகள் அதன் வாழ்நாளில் கடக்கிறது என்பதே நம்ப முடியாத உண்மை. கழுகு ஓர் அற்புதமான பறவை. அதற்கு சிறப்பான பார்வையும் உயர பறக்கும் ஆற்றலும் உள்ளன. உலக நாடுகளின் சின்னங்கள் முதல் வியாபார பொருட்கள் பலவற்றை அலங்கரிப்பதற்கு காரணம் அதன் சிறப்பான பண்புகளாகும். கழுகிடம் காணப்படும் 7 குணாம்சங்கள் உயர்வான மனித வாழ்வை விரும்பும் ஒவ்வொருவருக்கும் அவசியம். கழுகுகள் தனியாக உயரத்தில் பறக்கும். அவை ஏனைய பறவைகளுடன் சேர்ந்து பறக்காது. ஏனைய பறவைகளும் கழுகுகள் பறக்கும் உயரத்தில் பறக்க முடியாது. கழுகுகள் கூர்மையான பார்வை உடையன. 5 கிலோமீட்டருக்கு அப்பாலுள்ள ஒன்றை அவற்றால் தெளிவாக பார்க்க முடியும். கழுகு ஓர் இரையை பார்த்ததும் அது தன் பார்வையை ஒடுக்கி அதை பிடிக்க முயலும். தடைகள் வந்தாலும் அது தன் கவனத்தை திசை திருப்பாது. தன் பார்வையை இரையின் மேல் வைத்திருக்கும். பிணந்தினை கழுகு போல கழுகு ஆகியவை மற்றும் இறந்தவற்றை உண்ணாது. அது புதிதான இரையினையே உண்ணும். எதை உண்பது, எதை தெரிவது, எதை விளக்குவது என்பதில் கழுகுகள் சரியான தேர்வை எடுக்கும். கழுகுகள் புயலை விரும்புகின்றன. புயல் காற்றின் மூலம் அவை மேகங்களின் மேலாக உயர்த்தப்படுகின்றன. இதனால் அவை சிறகினை விரித்து காற்றில் மிதக்கவும் அதன் மூலம் இளைப்பாறவும் சந்தர்ப்பத்தை ஏற்படுத்திக் கொள்கின்றன. அதே நேரம் மற்ற பறவைகள் மரக்கிளைகள் ஒளிந்து கொள்ளும். வாழ்நாட்களில் ஏற்படும் புயல்கள் போன்ற சவால்கள் உயர பறக்க கிடைக்கும் சந்தர்ப்பங்களாகவும் நன்மையாக மாற்றிக்கொள்ளப்படுகின்றன. கழுகு பரீட்சையின் பின்பே நம்பிக்கை வைக்கும். பெண் கழுகு ஒரு ஆண் கழுகை சந்தித்து உறவு கொள்ளும் முன் அது ஆண் கழுகுடன் நிலத்திற்கு சென்று சிறுதடி போன்ற குச்சியை எடுக்கும். பின்பு மேலே ஆணுடன் உயரத்திற்கு பறந்து சென்று அந்த குச்சியினை கீழே போட்டுவிட்டு அவதானித்து கொண்டிருக்கும். நிலத்தை நோக்கி விழுந்து கொண்டிருக்கும் குச்சியை ஆண் கழுகு விரட்டிச் சென்று அது நிலத்தில் விழும் முன் பிடித்து அதை உயர பறக்கும் பெண் கழுகிடம் சேர்ப்பிக்கும். பெண் கழுகு மீண்டும் குச்சியை கீழே போட்டுவிடும். ஆண் கழுகு பிடிப்பதற்காக கீழே செல்லும். இவ்வாறு குச்சியை வீழ்த்துவதும் எடுத்து வருவதுமாக பல மணித்தியாலங்களுக்கு பரீட்சை நடைபெறும். பெண் கழுகு ஆண் கழுகிடமுள்ள பொறுப்புணர்வை நிச்சயப்படுத்தி கொண்டதும் அது உறவு கொள்ள இடமளிக்கும். உறவை ஏற்படுத்தி கொள்ள முன் பொறுப்புணர்வு சோதனைக்கு உள்ளாக்கப்படுகின்றது. இதுதான் முட்டையிட தயாரானதும் ஆணும் பெண்ணும் மலையின் உச்சியிலுள்ள ஏனைய உயிரினங்கள் எளிதாக வந்தடைய முடியாத இடத்தினை தேர்வு செய்யும். ஆண் முட்களை கொண்டு வந்து பாறை பிளவில் கூட்டினை அமைக்க ஆரம்பிக்கும். அதன் பின் குச்சிகளையும் அதன் மேல் முட்களையும் வைத்து கட்டும். அதன் மேல் மிருதுவான புற்களை அடுக்கி முதலாவது அடுக்கினை முடிக்கும்.
அதன் பின் முட்களை பரப்பி அதன் மேல் புற்களை பரப்பும். அதற்கு மேலாக தன் இறகுகளை பரப்பி கூட்டினை கட்டி முடித்துவிடும். கூட்டின் வெளியேயுள்ள முட்கள் வெளியே இருந்து எதுவும் கூட்டிற்குள் வருவதை தடுக்கும். பெண் கழுகு முட்டையிட்டு பாதுகாக்க ஆண் கழுகு இரையை வேட்டையாடும். குஞ்சுகளை பயிற்றுவிக்க பெண் கழுகு அவற்றை கூட்டிற்கு வெளியே எடுத்துவிடும். பயந்த குஞ்சுகள் கூட்டிற்குள் தாவி வந்துவிடும். ஆகவே குஞ்சுகளை கூட்டிற்கு வெளியே எடுத்துவிட்டதும் கூட்டிலுள்ள இறகுகளை வெளியேற்றி முட்களுடன் கூட்டை விட்டுவிடும். பயந்த குஞ்சுகள் மீண்டும் கூட்டினுள் தாவியதும் அங்குள்ள முட்கள் அவற்றை குத்திவிடும். இதனால் குஞ்சுகள் கூட்டை விட்டு வெளியேறும். அடுத்து மலை உச்சியிலிருந்து குஞ்சுகளை தாய் கழுகு கீழே தள்ளிவிடும். பயத்தால் அவை கீச்சிட்டு கீழே விழுமுன் ஆண் கழுகு அவற்றை பிடித்து தன்மேல் வைத்துக்கொண்டு மலை உச்சிற்கு வரும். குஞ்சுகள் இறக்கை அடிக்க தொடங்கும் வரை இவ்வாறு நடைபெறும். குடும்பம் இருவரின் பங்கு பற்றலாலும் வெற்றி பெறும். முட்கள் குத்தும்போது வாழ்வு அனுபவப்படாமல் முன்னேறாமல் கற்றுக்கொள்ளாமல் அதிக வசதியாக இடத்தில் இருப்பதை உணர்த்துகின்றது. வாழ்வில் உள்ள முட்கள் வளர வேண்டும், கூட்டை விட்டு வெளியேறி வாழ வேண்டும் என்பதை இது கற்பிக்கின்றன. உன்னை நேசிப்பவர்கள் உனது கஷ்ட காலத்தில் நலிவுற விடமாட்டார்கள். அவர்களின் செயல் கூடாத செயலாக தெரிந்தாலும் நம் வளர்ச்சி செழிப்பு எனும் நன்மைகளுக்காக அவர்கள் நம்மை கடினமான பாதையில் தள்ளுவார்கள். இதுவே அந்த கழுகுகள் கற்றுக் கொடுக்கும் பாடம். ஒரு கழுகு வயதாகியும் அதன் இறக்கை பலவீனமாகி அது பறக்க வேண்டிய வேகத்தில் பறக்க ஒத்துழைக்காது. அது சாகும் அளவிற்கு பலவீனப்படுத்தப்பட்டுள்ளதாக உணர்ந்ததும் மலையிலிருந்து நீண்ட தூரத்திற்கு ஓய்விற்காக சென்றுவிடும். அங்கிருந்து தன் உடலில் உள்ள அத்தனை இறகுகளையும் மொட்டையாக வரும் வரை நீக்கிவிடும். அந்த மறைவான இடத்தில் புது இறகுகள் முளைக்கும் வரை தங்கியிருந்து பின் வெளியே வரும். சுமையான வாழ்க்கைக்கு தேவையற்ற பழைய விஷயங்கள் பழக்க வழக்கங்கள் இடையிடையே நீக்கப்பட வேண்டும் என்பதே இந்த பாடம். கழுகு என்பது ஒரு வலுவான பெரிய பறவையையும் அதன் இனத்தையும் குறிக்கும். கழுகுகள் அச்சுபிட்ரேட் என்னும் பறவை குடும்பத்தைச் சேர்ந்தவை. யுரேசியா ஆப்பிரிக்காவில் மட்டும் 60க்கும் மேற்பட்ட வகைகள் காணப்படுகின்றன. இவற்றை விட 2 வகைகள், அதாவது வெண்தலை கழுகு, பொன்னாங்கழுகு ஐக்கிய அமெரிக்க கனடா நாடுகளிலும், 9 வகைகள் நடு அமெரிக்கா, தென் அமெரிக்கா ஆகியவற்றிலும், 3 வகைகள் ஆஸ்திரேலியாவிலும் காணப்படுகின்றன. இவைகளின் கண் பார்வை மிகவும் கூரியது. கழுகுகளில் மொத்தம் 74 இனங்கள் உள்ளன. உலகம் முழுவதும் கழுகுகள் பரவலாக காணப்படுகின்றன. ஆனாலும் இவற்றுள் 60 இனங்கள் யுரேசியா ஆப்பிரிக்கா பகுதிகளில் காணப்படுகின்றன. கழுகுகளில் பற்பல வகைகள் உண்டு. இவ்வினத்தைச் சேர்ந்த பறவைகளை தமிழில் எழால் கழுகு, கங்கு, கங்கம், கூலி, பருந்து, பனவை, பாரு, பூகம், வல்லுரு என அழைக்கப்படுகின்றன. பிணந்தென்னி கழுகுகள் பாம்பை பருந்து, கரும்பருந்து, குடுமி எழால், ஹார்பி கழுகு என்பன பெரும்பாலும் குறிப்பிட்ட கழுகின் உள்ளினங்களை குறிக்கும். கழுகு இனங்கள் பெரும்பாலும் பழைய உலகம் என்று சொல்லப்படும் ஆசியா, ஆப்பிரிக்கா, ஐரோப்பாவில்தான் அதிகம் காணப்படுகின்றன. அமெரிக்க கண்டத்தில் பெரும் கழுகுகள் மிகவும் குறைவே. வட அமெரிக்காவில் 2 இனங்கள் தான் உண்டு. அவை வெண்டலை கழுகும் பொன்னாங்கழுகும் ஆகும். கழுகுகளில் பெண் கழுகு ஆண் கழுகை விட சற்று பெரிதாக இருக்கும். இப்பறவைகளுக்கு பெரிய கண்களும் கூரிய நுனியுடைய வளைந்த அலகும் வலுவான உயிர்களையும் கொண்ட கால்களும் அகண்ட நீண்ட இறக்கைகளும் உள்ளன. கழுகுகள் இவற்றின் உணவின் அடிப்படையில் மற்ற பறவைகளிலிருந்து வேறுபடுகின்றன. பெரிய உடல், வலுவான அலகு, வலிமையான தசைகளையுடைய கால்கள் போன்றவற்றாலும் வேறுபடுகின்றன. கழுகுகளில் 40 சென்டிமீட்டர் அளவுடைய தென் நிக்கோபார் சர்ப் கழுகு தொடங்கி 1 மீட்டர் நீளமும் 6.5 கிலோ எடையும் உள்ள ஸ்டெல்லர் கடல் கழுகு மற்றும் பிலிப்பைன் கழுகு வரை கழுகுகள் அளவுகளில் வேறுபடுகின்றன. இவை தங்கள் உணவினை வேட்டையாடி அழகால் அவற்றின் சதைப்பகுதியை கொத்தி உண்கின்றன. இவை மிக அபாயகரமான பார்வை திறனை கொண்டுள்ளன. இது மிக தொலைவில் இருந்து உணவினை கண்டுபிடிக்க உதவுகிறது. மிக உயரத்திலேயே பறந்தாலும் தரையில் நகரும் எலி, கோழி குஞ்சு போன்ற சிறு விலங்குகளை கண்டால் சடாரென்று கீழே பாய்ந்து தம் வள்ளிக்கிரால் கவ்விக்கொண்டு போய் கொன்று உண்ணும். சிறு விலங்குகளை இவ்வாறு கொன்று தின்பதால் இப்பறவைகளை கொன்றுண்ணி பறவைகள் என்று சொல்வதுண்டு. இவை உயரமான மரங்கள், மலைச்சரிவுகளில் கூடு கட்டுகின்றன. ஒரு முறை 2 முட்டைகள் இடுகின்றன. முதலில் பொரித்து வெளிவரும் அல்லது பெரிய குஞ்சு தன் இளவலை கொத்தி கொன்றுவிடும். அதாவது தனக்கு பிறகு பிறந்த குஞ்சுகளை கொத்தி கொன்றுவிடும். இந்த படுகொலையை தடுக்க அவற்றின் பெற்றோர் கழுகுகள் எந்த முயற்சியும் எடுப்பதில்லை. உலகில் கழுகு இனம் வெகுவாக அழிந்து வருகிறது. சூழல் மாசடைதலை தடுப்பதில் கழுகுகளுக்கு முக்கியமான இடம் உண்டு. உலகில் சில நாடுகளில் கழுகுகளை தெய்வமாக கருதி வழிபடுகின்றனர். 1940க்கு பின்னரே கழுகுகளின் அழிவு வெகு விரைவாக இடம்பெற்று வருகிறது.
காடுகளை அழித்து விவசாய நடவடிக்கைகளில் ஈடுபடும்போது பயிர் செய்கையை நாசம் செய்யும் எலி மற்றும் சிறிய விலங்குகளை அழிப்பதற்காக விவசாயிகள் நச்சுப் பொருட்களை உபயோகிக்கின்றனர். இவற்றை உண்ணும் கழுகுகள் நச்சு தாக்கத்துக்கு உள்ளாகி இறக்க நேரிடுகிறது. இன்னொரு காரணம் மின்சார கம்பிகள் அதிகரிப்பதாகும். அநேகமான கழுகுகள் மின்கம்பியில் மோதி அதன் தாக்கத்திற்குள்ளாகி இறக்கின்றன. இது பெரிய பிரச்சனையாக உருவெடுப்பதை அபாயத்தை எதிர்நோக்கும் உயிரினங்கள் பட்டியலில் கழுகும் சேர்க்கப்பட்டதோடு அதனை பாதுகாக்கும் நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படுகின்றன. இந்த நடவடிக்கைகள் ஓரளவுக்கு வெற்றியளித்த போதும் அவை அழிந்து வருவதை தடுக்க முடியாமல் போகிறது.